பிரவீன் பத்தி சொல்லணும்னா எங்களோட பையன் மாதிரி பார்த்தோம் ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே. ஆனா அவன் ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எல்லாத்தையுமே அவன் எங்களுக்கு அப்பா இருக்கான். அது ரொம்பவே லிட்டரலியோ ஒரு நல்ல ஹாப்பி பீஸ்ஃபுல் மொமெண்ட் தான் எங்களுக்கு. அது நாங்க சின்ன வயசுல இருந்ததெல்லாம் பார்த்தோம்னா அப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருப்போம். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு நாங்க பாண்டிங் இருக்கோம், எங்களுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து இப்பதான் நாங்க ரியலைஸ் பண்றோம். இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு கேர் கொடுத்துக்கிறான். எங்க பசங்களையும் அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு எங்களுக்கு வாங்கினாலும் பிராண்டடா இருக்கணும், நல்லா இருக்கணும், மணி அத மாதிரி பார்க்கவே மாட்டான். பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒன்னும் பார்த்து செஞ்சிருக்கோம். ஹோப் இதுவும் அப்படிதான் அமையும். இதுக்கப்புறமும் அவன் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நாங்க வந்து விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ த வெரி 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 ஹாப்பி மேரிட் லைஃப் with lots of love, lovely sisters. பாவம் எங்ககிட்டே தரதா இருக்கும். இப்ப அவரு பார்த்தா சாப்பிட்டா இருக்காரு, அவர்கிட்ட போய் என்ன பண்ணனே தெரியல. அது ஆனா வீட்டுல குழந்தையா இருக்கும், சின்ன குழந்தை மாதிரி. அது திட்டும், அதே டைம் போயிட்டு அழுதுருவோம். நாங்களாம் வந்து பசங்களா பிறந்தோம், அவ்வளவுதான், தவிர வேற இல்ல. இவன் வேலைக்கு போயிடுவான், நானும் சென்னை போயிடுவேன். வீட்டுல ஒரு பையன் ரேஞ்சில இப்ப அது எல்லாத்தையும் எவ்வளவு மிஸ் பண்ண போறோம். இதுக்கப்புறம் தெரியும். இதுக்கப்புறம் வீடே அப்படியே இருக்க போகுது. கண்டிப்பா நினைச்சாலே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, அது எப்பவும் என் தங்கச்சி தான். என்னைக்கா இருந்தாலும் அது என் தங்கச்சி தான். எதா இருந்தாலும் நாங்க பாத்துப்போம். ஆனா எங்க வீட்டுக்காரு ஆனா எது இருந்தாலும் ஆளு. ஆனா ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆனா குழந்தை மாரி அது. பிரவீனை பத்தி சொல்லணும்னா நானே கொஞ்சம் சைலண்ட் தான். அவன் என்னோட ரொம்ப சைலண்டா இருப்பான். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் அவனுக்கு செய்ய சொன்னா பிடிக்காது. ஃபேமிலியில சொல்லும்போது செய்ய மாட்டான். ஆனா நாங்க சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிட்டு செய்வான், அதை அடாப்ட் பண்ணிப்பான். பிரவீன் பத்தி சொல்லணும்னா அவங்க அக்கா எல்லாம் இது பிடிக்காது அது பிடிக்காது அப்படின்னுவாங்க. ஆனா நான் சொன்னா அந்த இது வந்து அவன் இல்லை அக்கா சொன்ன மாதிரி பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து நல்லா பண்ணுவான். அக்கா தம்பி பாசம் எப்படின்னா பாசமலர் படம் வர சிவாஜி பத்தினி மாதிரி தான். அக்காவுக்காக என்னென்ன செய்வாங்க, அக்காங்க வந்து தம்பிக்காக என்ன வேணா செய்வாங்க. ஒரு சும்மா சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஹேர் கட் பண்றதுக்கு எங்களுக்குலாம் கூட இதுல வந்தது கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் போயிட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு அவங்க தம்பிக்கு சொல்லுவாங்க. சொல்ல போனா ஒரு குழந்தை மாதிரி தான் இன்னமும் பாத்துன்னு வராங்க. அவங்க ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் நாங்க அப்சர்வ் பண்ண வரைக்குமே அவனோட ஆக்டிவிட்டி எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே தான் வந்து அந்த குடும்பத்துக்கு அப்புறம் இருக்கா, எந்த சேஞ்சஸுமே இல்லை இது வரைக்கும். இன்னமும் அக்காங்க விட்டு கொடுக்காம பேசினு. ஆனா இதுக்கப்புறம் இப்படியே இருப்பானா இல்ல வர ஒய்ஃபு கோசம் மாறுவானா என்னன்னு தெரியல. நான் தொடும் கனவே நிஜம் தானா. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி எங்களோட இது மேட்ச்னா அவர் ரொம்ப சைலண்ட்டு, நான் அப்படியே ஆப்போசிட் ரொம்ப வாயாடி. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபேமிலிக்காக கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே அண்ணன் அப்பான்னு சொல்லி. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் தான் வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் சாக்லேட் கொடுத்து. அவர் ஐ லவ் யூன்னு சொல்லும் போது அவர் டக்குன்னு எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் எடுத்த உடனே அவ்வளோ கேர்ள்ஸோட ஜெல் ஆக மாட்டேன், யாரையும் அவ்வளோ டச் இல்லை. ஸோ இன்ட்ரோவர்ட் கைண்ட் ஆஃப். எனக்கே ஷாக்கு. அப்புறமா 2வது வாட்டி யோசிச்சு சேம் டு யூன்னாரு. 3வது வாட்டி தான் அவர் வாயிலிருந்து அந்த லவ் யூ டூவே வந்துச்சு. வளர் உனக்கு என்னை பற்றி தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்னை நீ நம்பி வரலாம். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உங்கள் அண்ணன் அப்பா விட நல்லா பார்த்துப்பேன். என் கூட நீ ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான். நிறைய லவ் கொடுக்கணும். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நான் இருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்கறது.